அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக திவ்யா ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. இன்றைய தலைப்பு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சங்கீதாமா, நன்றி பாலகிருஷ்ணன் ஐயா. சோ இன்று மாலை நம்ம பார்க்க போடிய தலைப்பு வந்து வாழ்க்கை முறை கோளாறுகள் மற்றும் அதை தீர்ப்பதற்கான வழிகள். சோ இப்ப நான் சொல்ல போற நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால அது வந்து பின்பற்ற முடியாம போயிருது. ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப சரி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. இப்ப வந்து பார்த்தா என்னோட பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 109 வயசு ஆகுது. ஆனா அவங்களோட வேலையா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு இருப்போம். ஆல்மோஸ்ட் தினமும் கூட ஒருத்தவங்க சாகிறத கேள்விப்பட்டுட்டு இருப்போம். எப்படின்னா இயற்கை விபத்துனால கிடையாது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. தூங்கிட்டு இருக்கப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருது, பிளைட்ல வந்துகிட்டு இருக்கப்பயே ஹார்ட் அட்டாக் வந்துருது. சோ இப்படி எதிர்பார்க்கறதே கிடையாது. அதுவும் நம்ம வந்து ஒரு 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு இறக்குறாங்க. சோ உயிர் வாழ்றதே வந்து ரொம்ப அன்சர்டைன் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமோன்னு தெரியாத அளவுக்கு இப்ப வந்து நோய்களோட தாக்கமும் அதிகமாகிட்டு இருக்கு, இறப்பும் அதிகமாயிட்டு இருக்கு. சோ முன்னாடி வந்து எப்படின்னா நமக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா கிளினிக்கு வந்து நிறைய பேர் வந்து எப்படி சின்ன சின்ன வியாதிகளுக்கு வருவாங்க. அடிக்கடி காய்ச்சல் வந்துருச்சு, இல்ல அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுதான் வருவாங்க. டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், தலைவலி அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா எடுத்த உடனே மேஜர் டிசீஸ்க்கு தான் எல்லாருமே வராங்க. எப்படின்னா தைராய்டு, பிரஷரு, சுகர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, இந்த மாதிரி வியாதிகளுக்கு தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதுவும் இப்ப சமீப காலத்துல கடந்த ஒரு ஆண்டுல இருந்து இது கூட வந்து இப்ப காமன் டிசீஸ் ஆயிடுச்சு. இன்னும் அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல இன்னும் ஆட்டோமியூன் டிசீஸ். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற செல்களே நம்ம உடம்புக்கு எதிர்மறையா செயல்படுறது. பொதுவா வந்து என்ன பண்ணும், நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ இல்ல வைரஸோ இல்ல ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல வந்து அதிகமா செக்ரீட் பண்ணி அதை வந்து எதிர்த்து போராடும். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஆட்டோமியூன் டிசீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க செல்களே நம்ம உடம்புல இருக்கிற இதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா வேலை செய்யறது. சோ அதனால வர வியாதிகள் வந்து இப்ப அதிகரிச்சுட்டு வருது. அதாவது அலோபேஷியா எரேட்டா, முடி வந்து தலையில இருந்து கொட்டிரும், புருவத்தில இருந்து கொட்டிரும். அடுத்தது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வீங்கி வீங்கி வலி இருக்கும், மாத்தி மாத்தி வலிக்கும். அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த நோய் இருதயத்துக்கு பரவி அப்புறம் பேஷண்ட் இறந்துருவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல அலோபதியில. அந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அப்புறம் எஸ்எல்இ, சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமேட்டோசிஸ். அடுத்தது கேன்சர். கேன்சரே இப்ப வந்து தலைவலி, ஜலதோஷம் அந்த மாதிரி வியாதி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒருத்தர் கேன்சர் பேஷண்டா இருக்காங்க. அவ்வளவு காமன் டிசீஸ் ஆயிடுச்சு கேன்சர் அப்படிங்கிறது. சோ நம்ம வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையுமே சரி, நம்ம வீட்லயும் சரி, நோய்களும் சரி, எல்லாமே வந்து அழிவை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் நம்ம வந்து என்ன ஏதாவது வெடிச்சிருச்சு, இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்படின்ற நியூஸே தான் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ என்ன ஆகுது, நம்மளோட எண்ணங்களுமே டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரிதான் அட்மாஸ்பியர்லயும் எனர்ஜி வந்து வேலை செய்யும். அதுவும் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அதாவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது போய் அவங்களுக்கு வந்து இது இருக்கே எனக்கு இது இல்லையே அப்படின்னு பொறாமப்படுற காலம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ இப்ப நம்ம வந்து நோய்கள் மொத்தத்துல என்னது இயற்கையா ஆட்டோமேட்டிக்கா சரியாகிறது
போய் அந்த மாதிரி நோய் நிலை போய் இப்ப வந்து எப்படின்னா நம்ம உடம்புக்கு எதிர்மறையா செயல்படுற அளவுக்கு நோயோட தாக்கம் வந்து அதிகமாயிடுச்சு, ஆட்டோமியூன் டிசீஸ். சோ இயற்கையா சரியாகிற நோய்கள் என்ன? சளி பிடிச்சா கசாயம் வச்சு கொடுப்பாங்க பாட்டிலாம், அப்ப சளி சரியாயிரும். இதுதான் வந்து இயற்கையா சரியாகிறது. ஆனா இப்ப ஆட்டோமியூன் டிசீஸ் எல்லாம், கேன்சர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சரி பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு வந்து மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்றப்ப இயற்கையா சரியாகிற வியாதி வந்து எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, மருந்தே இல்லாத அளவுக்கு அந்த வியாதிகளோட தாக்கம் வந்து ரொம்ப பெருத்துக்கிட்டே இருக்கு. சோ அப்ப நம்ம ஓவராலா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் அழிவை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் பேராவது இந்த மாதிரியான இயற்கையான ஒரு வாழ் வாழ்வு முறை என்ன அப்படின்றது ஒரு 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துல நடக்கக்கூடிய டிஸ்ட்ரக்ஷனை ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி தள்ளி போடலாம். அவ்வளவுதான் தவிர இனிமேல் நம்ம டோட்டலா நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்த மாதிரி வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டோட்டலாவே எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. சோ அது வந்து நம்ம பிரிக்க முடியாது, அதோட வாழ்ந்துதான் ஆகணும். இது வந்து ஒரு எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. சயின்ஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகிட்டே தான் போகும். ஆனா அதுல இருக்க நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தோம் அப்படின்னா நோயோட தாக்கத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். சோ அதுக்கான ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம வந்து இந்த தலைப்பை வந்து செலக்ட் பண்ணது. நோய் வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் நிறைய ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்றதுக்கு வரத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து நம்ம அத சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்திதான். சோ இப்ப நம்மளோட உடம்பு அப்படிங்கிறது உடம்பு, மனசு, ஆன்மா மூணுமே சேர்ந்துதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா எனக்குள்ள ஆன்மா இருக்கு, அதனாலதான் நான் பேசுறேன். ஆன்மா இல்லைன்னா நான் வந்து டெட் பாடி ஆயிருவேன். சோ மனசு, உடம்பு, ஆன்மா மூணுமே சேர்ந்ததுதான் மனிதர். சோ இந்த 3 நிலையிலயும் நம்ம எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அடுத்தது இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர், அதாவது வாழ்க்கை முறை கோளாறுகள் அப்படின்றதுல முக்கியமா வர்றது வந்து டயபெட்டிஸ். இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் வருது, அடுத்தது பிபி, அடுத்தது ஒபிசிட்டி, உடம்பு பெருத்துக்கிட்டே போறது, அடுத்தது தைராய்டு, அடுத்தது பிசிஓடி, கர்ப்பப்பையில கருமுட்டை பையில பெண்களுக்கு வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறதுனால என்ன ஆகுது, மென்சஸ் ஒண்ணு இர்ரெகுலரா தான் வருது, இல்லைன்னா அதிகமா போறது, இல்லைன்னா கம்மி ஆகுறது. இப்படி ஆன விஷயங்கள் 100 பெண்கள்ல ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா இப்ப 90 பேருக்கு வந்து பிசிஓடி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். சோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இது நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஒன்னொன்னா போய் லீட் ஆகும். ஆனா இதுதான் வந்து பேசிக். சோ இதுக்கு வந்து நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா உணவு முறை. ஃபர்ஸ்ட் உடம்புக்கு தேவையான விஷயங்கள் என்ன? உணவு. அப்பதான் அதை வந்து நம்ம நியூட்ரிஷியஸா வச்சுக்க முடியும். அப்ப உணவு பழக்க வழக்கத்துல நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிடணும். காலையில கரெக்ட் டைமுக்கு, மத்தியானம் கரெக்ட் டைமுக்கு, நைட்டு கரெக்ட் டைமுக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அறக்க பறக்க சாப்பிடுறோம். ஆனா நம்ம நான் சின்ன வயசுல இருந்தப்ப கூட எங்க அம்மா அப்பாவுமே வேலைக்கு போனாங்க. ஆனா வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து உட்காந்துதான் சாப்பிடுவோம். சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறப்ப என்ன ஆகும், பேசுவோம், அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு கருத்துக்களை பரிமாறிப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல சாப்பிடுறோம் நைட்டு. அதுலயும் முக்காவாசி நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு கூட சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு உடனே படுக்க போயிடுறோம். அப்ப என்ன ஆகும், செரிமானம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியாவது மினிமம் நம்ம சாப்பிட்டுறணும். இப்ப 10 மணிக்கு தூங்க போறோம்னா 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறணும். சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வாக் அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா டைஜஷன் நடந்துரும். நம்ம தூங்குற டைம்ல டைஜஷன் நடக்காது, கிளீனிங் மெக்கானிசம் தான் நடக்கும். சோ நாம என்ன பண்றோம், தூங்குற டைம்ல சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஃபுல்லா அப்ப டைஜஷனுக்கு தான் ஸ்பெண்ட் ஆகுது, கிளீனிங் மெக்கானிசமே நடக்கிறது இல்ல.
அப்ப டைஜஷன்ல கோளாறுகள் நிறைய வருது. ஒண்ணு எது கழிச்சிட்டு வருது, இல்லைன்னா மோஷன் சரியா போறது இல்ல, இல்லைன்னா ஏப்பம் வருது. சோ இந்த மாதிரி டைஜஷன் சம்பந்தமான கோளாறுகள் வருது. முக்கியமா சாப்பாட்டை வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். அடுத்தது அதை வந்து அறக்க பறக்க சாப்பிடக்கூடாது. அவசர அவசரமா நின்னுகிட்டு சாப்பிடுறது, வேற வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டே சாப்பிடுறது, இல்லைன்னா மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது. இப்ப வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்ஷனோட அது கொடுக்கறதுனால நம்ம வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன். அப்பெல்லாம் கூட சின்ன வயசுல நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்ன பண்ணுவோம், டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். அதுக்கே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மொபைல் வந்து ரொம்ப என்ன பண்ணிருச்சு, அடிக்ஷன் ஆக்கிருச்சு. சோ நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம குழந்தைங்கள அதுல இருந்து வெளிக்கொண்டு வர்றது கஷ்டம். அத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல நம்ம ஃபாலோ பண்ணாம குழந்தைங்கள மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, நீ வந்து யோக்கியமா அப்படின்னு திருப்பி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு உடனே குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம இப்பதான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நம்ம பண்ண 15 நாள் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் கூட ஆகலாம் குழந்தைங்க கிட்ட அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. ஆனா எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மாற்றம் வரும். எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். சோ இப்ப நம்ம அறக்க பறக்க சாப்பிடக்கூடாது. அடுத்தது டைமுக்கு சாப்பிடணும். இது போன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட என்சைம்ஸ், வாயில சில என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது. டைஜஷன் வந்து நமக்கு வாயில இருந்தே ஆரம்பிச்சிடும். வாயில சில என்சைம் செக்ரீட் ஆகுது. அடுத்தது பாதி இது வந்து வாயில தான் நமக்கு டைஜஷன் நடக்குது. அடுத்ததுதான் வந்து உமிழ்நீரோட சேர்ந்து அந்த என்சைம் செக்ரீட் ஆகி டைஜஷன் நடக்குது. அடுத்தது மீதி பாதி தான் வயிற்றுக்கு போய் நடக்குது. சோ இப்ப நம்ம ஃபாஸ்டா முழுங்குறப்ப 5 நிமிஷம் தான் இருக்கும், வேலைக்கு போகணும் 5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்றப்ப அதை நம்ம ஃபாஸ்டா முழுங்குறப்ப என்ன ஆகுது, பாதி டைஜஷன் நடக்கிறதே இல்லை. ஏன்னா வாயில தானே பாதி டைஜஷன் நடக்கணும். உமிழ்நீரோட அந்த உணவு சேர்ந்து அது வந்து நடக்கிறது இல்லை. அப்ப வயிற்றுக்கு போய் அதுவும் வந்து பிரச்சனைகளை உருவாக்குது. அடுத்தது நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு இப்படி ஈஸியா ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுது, அவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லோ காஸ்ட் எக்கனாமிக்ல தான் வந்து அவங்க ப்ராஃபிட்ட பார்க்கணுன்றதுக்காக வெஜிடபிள்ஸ் நம்ம போய் காய்கறிகளை செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அவங்க அதுதான் செய்வாங்க. சோ அது ஒரு அவசரத்துக்கு நம்ம போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுங்கிறது ஓகே. ஆனா டைம் இல்ல அப்படின்ட்டு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனா தினமுமே சாப்பிட்டோம்னா அவங்க என்ன ஃப்ரூட்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. முக்காவாசி என்ன பண்ணுவாங்க, பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து விலை கம்மி அப்படின்றதுனால. அப்ப அதை நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகும். கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா அடுத்தது பிபி வரும், அடுத்தது உடம்பு போடும். உடம்பு போட்டுச்சுனாலே அடுத்தது வேற வேற நோய்கள் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். சோ டைமுக்கு சாப்பிடணும், அவசரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடாம என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுங்கிறது ஓகே. ஆனா தினமும் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. பக்கத்திலேயே இப்பெல்லாம் நிறைய கடை வந்துருச்சு. தினமுமே போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம். காலையில மார்னிங் வாக் மாதிரி போயிட்டு அந்த வெஜிடபிள்ஸ வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல நம்ம வைக்க என்ன ஆகும், ஒரு பொருள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க அதோட உயிர் தன்மை அது வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். ஆனா நம்ம அது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்க என்னது, அதோட இது வந்து உயிரிழந்து போயிருது. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு ஆப்பிளையே நம்ம வெளியில வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அழுகிரும் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம். ஆனா அதே ஆப்பிளையே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அது வந்து ஆர்டிபிஷியலா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கு. வெளியில வைக்கிறப்ப என்ன ஆகுது, அது அழியுது. அப்ப அதுல லைஃப் இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாவு வந்து ஆட்டிட்டு அது ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சு 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுல
புளிப்புத்தன்மை அதிகமாகிட்டே போகுது இல்லையா? அதுல வந்து அந்த புளிப்புத்தன்மை இருக்கிற மாவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மூட்டு பிரச்சனைகள் வரும். மூட்டு பிரச்சனைகள், ஜாயின்ஸ் பெயின், யூரிக் ஆசிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். கவுட்ன்னு சொல்லுவோம், அதாவது பெருவிரல் மட்டும் வலிக்கும். அந்த வியாதி நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நிறைய ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு மேல நீங்க ஆட்டின மாவை தோசையோ இட்லியோ செஞ்சு சாப்பிட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா கூட ஒரு மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸோட அளவு வந்து குறையும் முன்னாடி இருந்ததை விட. சோ புளிப்பு தன்மையான விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கும். அடுத்தது இது வந்து உணவுல இருக்கிற பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறது. இப்ப நம்ம வந்து ரொம்ப இதுல வந்து ஒன்றிட்டோம். சோ எடுத்த உடனே எல்லாத்தையுமே மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ வாரத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். சோ வாரத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரப்பயே நமக்கு மாசத்துக்கு ஒரு 4 மாற்றம் நம்ம கிட்ட வரும். சோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல மாற்றங்கள் கொண்டு வரலாம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது. சோ வாக்கிங் போறப்ப எக்ஸசைஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா மசில்ஸ் வந்து பிளெக்சிபிள் ஆகி சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. சோ காலையில வந்து உங்களால வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் சாயந்தரமாவது போங்க. காலையில பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் 4 மணிக்கு விடி காலையில எந்திரிச்சு பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அது நிறைய பேருக்கு வந்து இப்ப 7 மணிங்கிறது எந்திரிக்கிறதே 4 மணி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப வர வர காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா நைட் டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு டே டைம் வந்து குறையுது. சோ நைட்டு 12 மணி 1 மணி அப்படிங்கிறது வந்து பகல் மாதிரி இருக்கு. அப்பதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்காங்க. காலையில 7 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் டைம் வந்து 4 o'clock எந்திரிக்க பாருங்க. அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 5 o'clock ஆவது எந்திரிங்க. எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நேரத்துல இருக்கிற காத்த நம்ம சுவாசிச்சுட்டாலே நிறைய நோய்கள் நம்மளை விட்டு போகும். சோ நம்ம வீட்டு பால்கனில போய் நின்னு எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போலாம் வெளியில முடிஞ்ச வரைக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து நமக்கு பாடி லெவல்ல இருக்கிற சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வாக்கிங் போறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளோட காஃப் மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம். கால்ல இருக்க மசில்ஸ் வந்து 2வது இதயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து பம்ப் பண்ணும் பிளட் எப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல. இப்ப வந்து மேல இருக்கிறது ஹார்ட் நமக்கு இங்க இருக்கு, மேல இருக்கிறது வந்து இருதயத்துக்கு பம்ப் ஆகி அது ஈஸியா போயிடும் டுவர்ட்ஸ் கிராவிட்டிக்கு. ஆனா காலு கீழே வயிறுல இருந்து இப்படி அகேன்ஸ்ட் கிராவிட்டி பம்ப் ஆகி மேல வரணும் இல்லையா? அப்ப சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து என்னது கால் வலி வரும், பாத எரிச்சல் வரும், பாதத்துல மதமதப்பு ஏற்படும். அதுக்காக தான் வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த காஃப் மசில்ஸ் இப்படி பம்ப் ஆகுறப்ப பிளட் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி மேல பம்ப் பண்ணி விடும். சோ அதனால அந்த கால் எரிச்சல், மதமதப்பு இது எல்லாமே வந்து குறையும். அதுக்கு மீறியும் இருக்கு, கால் வீங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா தூங்கும் போது காலுக்கு ஒரு தலகாணி வச்சு இப்படி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சு நம்ம வந்து படுக்கலாம். சோ இது வந்து உடம்பு சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது வந்து மனசு சம்பந்தமான விஷயங்கள். மனசு சம்பந்தமான விஷயங்கள் வந்து நம்ம இப்ப அடுத்தவங்கள வந்து குறை குறை கூடுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னாவே, ஒன்னாலதான் எனக்கு இது நடக்கல, ஒன்னாலதான் நான் வந்து கவலைப்படுறேன், உன்னாலதான் நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அப்படின்னு அடுத்தவங்களை குறை கூறுறதை நிறுத்திட்டு என்கிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படின்றது நம்ம டெய்லி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னாவே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். நம்ம வந்து மத்தவங்களை வந்து குறை கூறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுல சண்டைகள், பிரச்சனைகள், கான்ஃபிளிக்ஸ் அதிகமாகுது. நீ வந்து ஒழுங்கா, நீ வந்து யோக்கியமா அப்படின்ட்டு. சோ இந்த பிரச்சனைகளை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை நம்ம வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கணும். அமைதியா சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வந்து கையை நீட்டி நீட்டி பேசுறப்ப கூட ஒரு விரல் தான் வந்து மத்தவங்களை குறிக்குது, மீதி 3 விரல் வந்து தன்னைதான் குறிக்குது அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வீட்டுல வராது. அடுத்தது உட்காந்து மனசு விட்டு பேசணும் யார்கிட்டயாவது. சோ அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் நம்ம உருவாக்கிக்கணும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சர்க்கிள். சிலருக்கு வந்து டிராவலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்,
சிலருக்கு புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப சிலருக்கு இப்ப இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும், ஆஹ் மத்தவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிலருக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளோட சர்க்கிள்ல யாருக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுதோ அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கருத்துக்களை பரிமாறிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ நம்மளோட பிரச்சனைகளை ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றப்பயே அது வந்து பாதியா குறையும். சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்போ மனசு பாரம் ஃபுல்லா இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏன் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நான் பார்த்திருக்கேன். எல்டர்ஸ் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல வந்து வெளியில உட்காந்து வாசல்ல பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் யாருமே அந்த மாதிரி அரட்டை அடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா மொபைல் வந்ததுதான் ஒரு பெரிய இது. எல்லார் கையிலயும் ஒரு ஒரு மொபைல் இருக்கு. சோ மொபைல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறது இல்ல, எங்க வெளியில இருக்கவங்க கிட்ட பேசுறது. சோ அப்படி இல்லாம டெய்லியுமே யார்கிட்டயாவது பேசுங்க, உங்களோட தாட்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து பேசுற ஆளாதான் இருக்கணும் இல்ல, நம்ம ஆப்போசிட்டா கேக்குற ஆளா கூட இருக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு மத்தவங்க கிட்ட கேட்கலாம். சோ அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கேக்குறப்ப நமக்கு என்ன தெரியும்னா, ஓ நமக்கு இருக்கிற பிரச்சனையே சின்னதுதான் போல, அவங்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும். சோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிரச்சனைக்கு கோடு போட்டா, சின்ன கோடு போட்டா, பெரிய கோடு போட்டா அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை வரப்ப சின்ன பிரச்சனையே நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து காது கொடுத்து கேட்கிற நபரா கூட இருக்கலாம் மத்தவங்களுக்கு. சோ அவங்களோட பிரச்சனைகளை கேட்கறது. சோ வீட்டுல வந்து கணவனா இருந்தா மனைவி சொல்ற விஷயங்கள கேட்கறது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. மனைவியா இருந்தா கணவன் சொல்ற விஷயத்த கேட்கறது, குழந்தைங்க கிட்ட கேட்கறது, ஸ்கூல்ல என்ன ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ்ட என்ன நடந்தது அப்படின்ட்டு. முக்கியமா கேக்குறப்ப உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா சண்டை தான் வரும் அந்த இடத்துல. அப்புறமேட்டு நான் பேசதான் செய்யறேன், ஆனா வந்து ஒரு அந்யூன்யம் இருக்க மாட்டேங்குது, சண்டையில போய் அது முடிஞ்சிருது. சோ சண்டையில போய் முடியறதுனால நான் கம்முனு பேசாமயே இருந்துடுறேன் அப்படின்றது ஒரு அவாய்டன்ஸ். ஒரு பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகுறோம். எப்பயுமே வந்து பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகுறது பிரச்சனைக்கான முடிவே கிடையாது. சோ பேசுங்க, பேசும்போது லிசனரா இருங்க, காது கொடுத்து கேளுங்க, அது ஒரு ஒப்பீனியனோ ஜட்ஜ்மெண்டோ கொடுக்காம. சோ இந்த மாதிரி பேசுறது மூலியமா நமக்கு எமோஷன்ஸ் வந்து ஷேர் ஆகுறப்ப மனசு வந்து லைட் ஆகும். அப்படி பேசுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியும் உட்காந்து டைரி எழுதுங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. நம்மளோட தாட்ஸ் எமோஷன்ஸ டைரியில எழுதும் போதுமே அது வந்து ஒரு லெட் அவுட் பண்ற ஒரு மெக்கானிசம் தான் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி டைரி கூட எழுதிட்டு கிழிச்சு கூட யாரும் படிக்க கூடாதுன்னா கிழிச்சு கூட தூக்கி போட்டுருவோம். ஆனா மொத்தத்துல எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா மனசு பாரமாகும். அப்புறம் அது போய் டிசீஸ்ல லீட் ஆயிருது. சோ மத்தவங்க கிட்ட வந்து பேசுறது, போன் பண்ணி பேசலாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்ட, அம்மா அப்பா கிட்ட. சோ இந்த மாதிரி பேசலாம். அடுத்தது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, ஹாபிஸ்னு இருக்கும் இல்லையா. சிலருக்கு டிராயிங் ஹாபிஸா இருக்கும், சிலருக்கு சிங்கிங் ஹாபிஸா இருக்கும், சிலருக்கு கிராஃப்ட் பண்றது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு ஹாபிஸா இருக்கும். சோ அந்த ஹாபிஸ் எல்லாம் வந்து எடுத்து செய்யுங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஹாபிஸ் அப்படின்ற ஒன்னே இல்லாம போயிருது. நிறைய பேருக்கு ஹாபியே என்னவா இருக்குன்னா ஷார்ட்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது தான் இருக்கு. சோ அது நம்மள வந்து இருக்கிறதுலயே இப்ப பெரிய அடிக்ஷன் வந்து மொபைல் அடிக்ஷன் தான். முன்னாடி எல்லாம் கூட போதை பொருள் அடிக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப அதுல இருந்து எல்லாம் கூட நபரை வந்து வெளிக்கொண்டு வந்துடலாம், போதை பொருள்ல இருந்து, ஸ்மோக்கிங்ல இருந்து, ஆல்கஹால்ல இருந்து கூட. ஆனா மொபைல்ல இருந்து ஒருத்தனை வெளிக்கொண்டு வருதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா எடுத்த உடனே வரிசையா சோசியல் மீடியாக்குள்ள போறது, ட்விட்டரு, பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி எல்லாத்துலயும் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டைம் ஃபுல்லுத்தையும் எடுத்துருது. அது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சோ உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் மூலியமா நீங்க என்ன பண்ணுங்க, மொபைலை எடுக்கும் போது டைம் நோட் பண்ணி வைங்க, எப்ப நீங்க மொபைலை எடுக்கிறீங்கன்ட்டு. அப்பதான் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நேரம் நீங்க வந்து அதை பார்த்திருக்கீங்க அப்படின்ட்டு. வைக்கும் போது வைக்கும் போதும் நோட் பண்ணி வைங்க. இந்த டைமுக்கு இந்த செகண்டுக்கு வச்சேன், 10:22க்கு எடுத்தேன், 10:45க்கு வச்சேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நாள்ல வந்து எவ்வளவு டைம் வந்து மொபைல் நம்மள டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு. அடுத்தது அதுவும் மொபைல்ல வந்து என்னன்னா இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்காக எடுப்போம்.
என்ன, ஒரு வேலைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றதுக்காக எடுப்போம். ஆனா என்ன ஆகுதுன்னா, எடுத்த உடனே ஓபன் பண்ண உடனே நிறைய மெசேஜஸ் வரவும், நாம எதுக்காக அதை எடுத்தோமோ அதையே மறந்து போயிட்டு உட்கார்ந்து அந்த மெசேஜ் படிச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்தது இந்த வேலை வந்து நடக்கவே நடக்காது. அந்த பிரச்சனைகளும் இப்ப இருக்கு. சோ முக்கியமா என்ன ஆகுது, நம்மளோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மனதளவுல அதெல்லாம் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கு. சோ அது இம்ப்ரூவ் பண்றதுக்கான கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைஸ் கூட இருக்கு. சோ அந்த காலத்துல எல்லாம் வந்து பீட்ஸ் 108 இது எண்ணுவாங்க இல்லையா, அது என்னது, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் தான். சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யலாம். நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லைன்னா இருந்தா மட்டும்தான் நம்மளால மொபைல் யூஸ் பண்ண முடியாம இருக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி டைமிங் எழுதி வச்சோம்னா நமக்கே தெரியும். ஓ, இவ்வளவு நேரம் ஒரு நாள்ல 24 மணி நேரம் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணிருக்கோமான்ட்டு. சோ இப்படி டைம வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணாம என்ன பண்றோம், டைமே இல்ல அப்படின்ட்டு புலம்பிட்டு என்ன பண்றோம், சமைக்கிறது கிடையாது, அரைகுறையா சாப்பிடுறது, இல்ல சாப்பிடுறது கிடையாது, இல்ல அவசர அவசரமா சாப்பிடுறது. ஆனா எல்லார்கிட்டயும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் டைம் இல்ல அப்படிங்கிறது. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் டைம் இல்ல அப்படின்றது. எப்ப நம்ம வந்து டைம் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணல அப்படின்னா தான். எல்லாருக்குமே சேம் 24 ஹவர்ஸ் தான். ஆனா சிலர் வந்து அந்த 24 ஹவர்ஸ்ல சாதிக்கவே செய்யறாங்க. ஆனா சிலர் வந்து வெறும் டைம் பாஸ் மட்டும் பண்ணிடுறாங்க இல்லையா? சோ டைம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாவே டைமை மேனேஜ் பண்ணலன்னு தான் அர்த்தம். சோ எழுதி செக்ரிகேட் பண்ணி இந்த டைம்ல இருந்து இதை செய்யணும், நம்ம இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இது செய்யணும் அப்படின்னு எழுதி நீங்களே வந்து அது ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. நம்ம இது வந்து ஃபாலோ பண்ணோம்னா நைட்டு போறப்ப ஓகே நம்ம இது வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம், இது வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு ராங் மார்க் போட்டுக்கலாம். சோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கரேஜ்மெண்ட்டுக்கு நம்ம குழந்தைங்களோட சேர்ந்தே நம்ம வந்து செய்யலாம். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து தனியா செய்யறதுக்கும் ஒரு போட்டி போட்டு இன்னொருத்தவங்களோட செய்யறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஹெல்தி காம்படிஷன் ஒருத்தங்கள வளர்ச்சி அடைய செய்யும். சோ ஃப்ரெண்ட்ஸோட செய்யலாம், இல்லன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அவங்க செய்யலாம், இல்ல பேரண்ட்ஸா இருந்தா அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா நம்ம குழந்தைங்களோட செய்யலாம். ஓகேவா? நான் வந்து இப்ப சின்ன வயசுல என் பையன் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சார்ட் அவனுக்கு தனியா ஒரு சார்ட் போட்டுருவேன், எனக்கு தனியா ஒரு சார்ட் போட்டுருவேன். சோ அவன் லெவலுக்கு தகுந்த மாதிரி சார்ட் சின்ன வயசுல. எந்திரிச்ச உடனே அவனே போய் பிரஷ் பண்ணணும், அவனே ட்ரெஸ் போட்டுக்கணும், அவனே வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் சிங்க்ல போடணும், ட்ரெஸ் எடுத்துட்டு போய் துவைக்கிற இடத்துல போடணும். இதெல்லாம் அவனுக்கு வந்து அவன் செஞ்சுக்க வேண்டிய மாற்றங்கள். ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொன்னு எழுதிருவேன். அடுத்தது எனக்கு நான் என்கிட்ட என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் ஒரு ரோல எழுதிருவேன். சோ டேஸ் 1, 2, 3, 4 30 வரைக்கும் எழுதிடுறது, பாக்ஸ் போட்டுறது. சோ அந்த பேப்பர் அவனுக்கும் செவுருல ஒட்டியிருக்கும், எனக்கும் செவுருல ஒட்டியிருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் இது பண்ணிட்டேன்னா டிக் போடுவேன், அவனும் அதை பண்ணிட்டான்னா டிக் போடுவான். சோ இப்ப வந்து அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சோ அம்மாவும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை மாத்திக்கிறாங்க, சோ நானும் என்கிட்ட இருக்கிற விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்ட்டு அவனும் மாத்திப்பான், நானும் என்கிட்ட இருக்க விஷயங்களை மாத்திக்கிறோம். சோ என்ன ஆகுது, நாங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்க்கையில குரோ ஆகுறோம், இம்ப்ரூவ் ஆகுறோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க ஒவ்வொரு மிஸ்டேக் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சோ நம்ம கிட்ட இருக்க மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அடுத்தவங்களையும் என்கரேஜ் பண்ணி, நீ உன்னோட மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கோ, நான் என்னோட மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷனோட அந்த இடத்துல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அது வந்து 2 பேரோட குரோத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்படி பொறாமப்பட்டுட்டு நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலர் ஏஜ் குரூப்பா இருந்தா இது வரும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வரும், அடுத்தது வந்து சிப்ளிங்கா இருந்தா வரும். சோ இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டு இல்லாம அந்த போட்டி வந்து ஹெல்தி காம்படிஷனா இருக்கும். சோ நீயும் வளரணும், நானும் வளரணும், அந்த மாதிரி. நான் வளரணும், நீ அழியணும்ன்றது கிடையாது. சோ இதுலனால நம்ம என்ன பண்ணுவோம், லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துப்போம். சோ இந்த மனசுக்கு வந்து முக்கியமா ஷேர் பண்ணிக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது, பாட்டு கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா கேட்கறது. ஆனா அதுவே ஓவர் அடிக்ட் ஆகி எப்ப பார்த்தாலும் ஹெட்செட் வச்சு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், காது டேமேஜ் ஆகும். சோ அதனால வந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஹெட்செட் வச்சு கேட்காதீங்க.
ஸ்பீக்கர் போன்ல போட்டுட்டு கேளுங்க. அடுத்தது இன்னொன்னு பழக்கம், இப்படி ஹெட்செட் போட்டு கேட்க கேட்க நம்ம என்ன ஆகும்னா அவுட் சைடு வேர்ல்டுக்கு கட் ஆஃப் ஆயிட்டே போயிட்டு நம்மளோட உள் உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம். சோ பிடிச்சது அப்படின்றதுக்காக அது அதிகமா செஞ்சோம்னாலும் அது நமக்கு டிசீஸ்ல தான் போய் லீட் ஆகும். அதனால பிடிச்சதா இருந்தாலும் கரெக்டா அந்த அளவுக்குன்னு தான் எதையா இருந்தாலும் நம்ம செய்யணும். சோ இது மனசுக்கு சம்பந்தமான இது. முக்கியமா மனசுக்கு எமோஷன்ஸ ஷேர் பண்ணிக்கிறது, ஆள் இல்ல அப்படின்னா டைரியில எழுதுறது, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற மாற்றங்களை கொண்டு வர்றது, அடுத்தவங்களோட மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாம தன்னோட மிஸ்டேக்ஸையும் மாத்திக்கிறது. அடுத்தது நம்ம டெய்லி யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்த செய்யறது. நல்ல விஷயம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஃபுட்டு கொடுக்கறது இருக்கலாம், காசு கொடுக்கறது இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு கருத்தை பரிமாறிக்கிறது இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஹெல்ப் செய்யலாம். சோ அடுத்தவங்க சந்தோஷப்படுறப்ப நமக்கும் அது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம், அனிமல்ஸ் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ்ட தண்ணி வைக்கிறது முத கொண்டு, சாப்பாடு வைக்கிறது முத கொண்டு, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹாபிஸ், எந்த ஹாபிஸா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது. அடுத்தது நம்ம எந்த அளவுக்கு இயற்கையோட இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ட்ரீஸோட இருக்குமோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சோ ஒரு பார்க்குக்கோ இல்ல ஒரு ட்ரீஸ் இருக்கிற இடத்துக்கோ போய் வாக்கிங் போலாம், இல்ல அங்க போய் உக்காந்து ட்ரீக்கு கீழே படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லயே செடிகள் வளர்த்தலாம். இது லேண்ட் இல்ல அப்படின்னா நம்ம அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம்னா அட்லீஸ்ட் சட்டிலையாவது பாட்டாவது வாங்கி வச்சு அதுல வளர்த்தலாம். சோ நம்ம ட்ரீஸ்க்கு வளர்த்துறப்ப அதுக்கு தண்ணி ஊத்துவோம், அது கூட பேசுவோம். அப்ப என்ன ஆகும், நம்ம இயற்கையோட ஒன்றின வாழ்வா எந்த அளவுக்கு நம்ம இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் அல்டிமேட்டா. அடுத்தது ஆன்மாக்கு அப்படின்னு நம்ம வரப்ப நிறைய பயிற்சிகள், மெடிடேஷன் இருக்கு இல்லையா, யோகாஸ் இருக்கு. சில யோகாஸ் எல்லாம் எல்லாத்தையுமே தூண்டி விடும், யோகாசனாஸ். சோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறவங்க கிட்ட, ப்ராப்பரான பயிற்சியாளர்கள் கிட்ட போய் கத்துக்கிறது, முறையா கத்துக்கிறது. வெறும் யூடியூப் அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியால இருந்து கத்துக்காம ப்ராப்பரா பயிற்சி அளிக்கிற குருநாதர்கள்கிட்ட போய் கத்துக்கிட்டு அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய நம்ம தமிழ்நாட்டுன்னு சொல்றப்ப அது சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய சிஸ்டம் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு ஆசிரம் இல்ல ஒரு சென்டர், இன்ஸ்டிடியூட்ல அப்படி சேர்ந்து மெடிடேஷன் பண்ணலாம், யோகாசனாஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணும், நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அடுத்தது முக்கியமா இந்த சாப்பாடுன்னு சொல்றப்ப நான் எந்த அளவுக்கு இப்படி இப்படி ரொம்ப அவுட்டரா தான் சொன்னேன். ஏன்னா இப்ப ஜொமேட்டோ சாப்பிடக்கூடாது, அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது, டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்றது. ஆனா இன்னும் நம்ம டீப்பரா போனோம் அப்படின்னா நம்ம அரிசி 3 இது, நம்ம கிச்சன்ல இருக்க 3 இது விஷம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை சக்கரை, அரிசி, அடுத்தது மைதா. 3 ஒயிட் கலரையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். சரி, அப்ப நான் எப்படி அரிசியை எப்படி தவிர்த்து, சரி சர்க்கரை கூட அதுக்கு பதிலா நாட்டு சக்கரை, பனவெல்லம் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா கூட நான் யூஸ் பண்றது இல்ல அப்படின்றவங்க அரிசியை நான் எப்படி மாத்துறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சது கருப்பு கவுனியும் மாப்பிள்ளை சம்பா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஏன்னா அது நமக்கு நிறைய கடையில கிடைக்குது. ஆனா அரிசியில நிறைய இருக்கு. குள்ளக்கார்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசி என்ன பண்ணும்னா உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைக்கும். அடுத்தது பூங்கார்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசி என்ன பண்ணும்னா பெண்களுக்கு ஹார்மோன்ஸ்ல எல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணும். கர்ப்பப்பை பிளஸ் நிறைய ஹார்மோன்ஸ் அது ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும் பூங்கார் அரிசி. அடுத்தது காட்டு யானம்னு ஒரு அரிசி இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட நெற்கதிர் யானை அளவுக்கு ஹைட்டா இருக்கும். அதனாலதான் அதுக்கு காட்டு யானம் அப்படின்ற பேர் வந்திருக்கு. யானை அதோட அந்த வயலுக்குள்ள போனா கூட அதோட இது தெரியாது, யானை எங்க இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஹைட் இருக்கும். அந்த அரிசி கால்சியம் அதிகமா இருக்கு அந்த அரிசியில, காட்டு யானம் அரிசியில. அது என்னன்னா போன்ஸ் அண்ட் மசில்ஸ ஸ்ட்ரென்த் பண்ணும். நான் என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு காட்டு யானம் அரிசி எடுக்க சொல்லி
வெறும் அந்த அரிசி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட எனர்ஜி லெவல், அதுவும் முக்கியமா ஒர்க்கிங் ஃபீமேல்ஸ், டீச்சரா இருக்காங்க இல்லையா, அதுவும் நின்னுகிட்டு நடந்துகிட்டு வேலை செய்யற ஃபீமேல்ஸ், உட்காந்துட்டு ஒர்க் பண்றாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க இல்ல, நின்னுகிட்டு நடந்துகிட்டு இந்த மாதிரி ஒர்க் செய்யற ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ், அவங்க எல்லாம் வந்து நான் காட்டியான அரிசி எடுக்க சொல்லி கஞ்சி ஃபார்ம்ல எடுக்க சொல்லி அவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மீதி டீச்சர்ஸ் எல்லாம் கூட கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்க, இப்ப முன்னாடி அளவுக்கு நீங்க இப்ப வீக் ஆகுறது இல்ல, ட்ரெயின் அவுட் ஆகுறது இல்ல அப்படின்ட்டு. சோ காட்டியான அரிசி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், மசில்ஸ் அண்ட் போன்ஸுக்கு. அது வந்து சுகருக்குமே ரொம்ப நல்லது காட்டியான அரிசி. அடுத்தது வந்து கருங்குருவைன்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை, டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஈவன் ஜெனட்டிக்கா ஒரு டிசீஸ் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா கூட அந்த நோயை கூட அது வந்து சரி பண்ணும், கருங்குருவை அரிசி. அடுத்தது காலா நமக்னு ஒரு அரிசி இருக்கு. காலா நமக்கு வந்து புத்தர் புத்தா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா புத்தர் கிட்ட யார் போனாலுமே அந்த காலா நமக்கு அரிசியோட நெற்கதிரை தான் அவர் வந்து கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கான கெமிக்கல்ஸ் கிடையாது, மினரல்ஸ் வந்து அதுல அதிகமா இருக்கு, பொட்டாசியம், ஜிங்க், இதெல்லாம். சோ அது வந்து பிரெயின் செல்ஸ், பிரெயின் மெமரிக்கு, பிரெயினுக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது காளா நமக்கு அரிசி. சரிங்களா? சோ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நிறைய இருக்கு. இப்ப வந்து முன்னாடி இருந்ததை விட அதுக்கான முன்னாடி வந்து 1000த்துல ஒரு கடை பார்த்தோம் அப்படின்னா இப்ப அட்லீஸ்ட் 500 கடைக்கு ஒரு கடையாவது இருக்கு அந்த மாதிரி அரிசி கடை. சோ முக்கியமா இந்த அரிசிகள்ல என்ன அப்படின்னா இதுல வந்து அதாவது கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி உரங்கள் அதெல்லாம் போட்டா விளையாது. இயற்கையா மட்டும்தான் அது வந்து விளைச்சல் இருக்கும். அதனாலயே அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப, நியூட்ரிஷன் வந்து ரொம்ப அதிகம். அதனால நார்மல் அரிசி விட அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது நமக்கு அடுத்தது டிசீஸ் வந்து செலவு பண்றதை விட இதுக்கான இது வந்து நம்ம செலவு பண்றது நல்லதுதான். சோ இந்த மாதிரி அரிசி வாங்கிக்கிட்டு நம்ம அதுலயே வந்து இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், சாதம் வடிச்சு சாப்பிடலாம். இல்ல இது எதுவுமே செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னா கஞ்சியாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அடுத்தது சிறுதானிய உணவுகள், கம்பு, ராகி, சோளம், குதிரைவாளி, இந்த திணை, இந்த மாதிரி உணவுகளும் வந்து ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கருப்பரிசி வகைகளும், அந்த ஆர்கானிக் ரைசஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த வகைகளும் சிறுதானிய உணவுகளும் எடுக்கிற பேஷண்ட்ஸ், வெறும் மருந்தே இல்லாம வெறும் இதை மட்டுமே மாத்தி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். மாசத்துக்கு 4 கிலோ, ஈவன் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ்ல எதுவுமே பண்ணாம கூட வெறும் இந்த உணவு மட்டுமே ஃபாலோ பண்ணி மாசத்துக்கு 4 கிலோ வெயிட் குறையும். அடுத்தது ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ்ல எல்லாம் மாற்றங்கள் வந்து பீரியட்ஸ் இரெகுலரா இருந்தா கூட பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிருது. நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல சால்வ் ஆகுது. ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகும், தேக பொலிவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரும். சோ இப்படி வந்து நம்ம இயற்கையாவே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் காட்டு யானை அரிசி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் விளையும், அது வேற எந்த ஊர்லயுமே விளையாது. இது நம்ம நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே நமக்கு தெரியாது. சோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இப்ப நிறைய செக்குல ஆட்டின எண்ணெய் கடை கூட வந்துருச்சு. நார்மலா வெளியில முன்னாடி எல்லாம் வந்து ரீஃபில் பாக்கெட்ல தான் வாங்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாம இப்ப செக்குல ஆட்டின எண்ணெய் கிடைக்குது, அது வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுல இருக்க குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளை சார்ந்து இருக்கிற மக்கள் சொசைட்டிக்கும் நல்லது. இது எல்லாத்தையும் சோம்பேறித்தனத்தினால நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்பீச்ல சொன்ன மாதிரி நோய்கள் வந்து டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சளி, தும்மல், காய்ச்சல் இப்படின்றது போய் நிறைய பேருக்கு இப்ப சளியே பிடிக்கிறது இல்ல, காய்ச்சலே வர்றது இல்ல. அது வந்து நார்மலே கிடையாது. ஏன்னா சளி, காய்ச்சல்லாம் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். உள்ளுக்குள்ள ஒரு பாக்டீரியாவோ இல்ல ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எதிர்மறையா நம்ம உடம்பு செயல்பட்டு அதை வெளியில தள்ளுற மெக்கானிசம் தான் சளி, காய்ச்சல், இது எல்லாமே. ஆனா அது என்ன அது எதுவுமே வராம நான் இருக்கேன் அப்படின்றது ஆரோக்கியம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க சில வருஷங்கள் கழிச்சு பெரிய வியாதியா வரும். அதனால வந்து நம்ம ப்ராப்பரா நம்மளோட லைஃப் ஸ்டைல லீட் பண்ணோம் அப்படின்னாலே
நிறைய டிசீஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா உரையை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க மேடம். ஆக்சுவலி வந்து நீங்க சங்கீதா ஒரே ஒரு நிமிஷமா நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கோங்க. ஆஹ் ஒரு பிரச்சனையை பார்த்து சின்னதா இருக்கிறத வந்து பெரிய கோடு போடணும்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட். ஆக்சுவலி என்னோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலி அப்படிதான் இந்த ட்ரஸ்ட் உருவாச்சு. ஒரு சின்ன பிரச்சனைல பிரிஞ்சு ஒரு குரூப்ல இருந்து வெளியே வந்து ஆக்சுவலி பிரச்சனை பண்ணவங்க வந்து ஆளே இல்ல. பட் ஆனா இது ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்து என்னன்னா, சின்ன பிரச்சனையை வந்து நம்ம பெரிய கோடா போட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ போய் நிக்கும். ஸோ ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஆக்சுவலி வந்து அந்த விஷயத்த சொன்னது வந்து உள்ள குரூப்ல இருக்கிறவர் தான். ஆக்சுவலி பிரச்சனையை பார்த்து பயந்து பின்னாடி போகாத, நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, இப்பயும் என் கூட டிராவல் பண்றாரு, இப்பயும் லைவ்ல இருந்துட்டு வெளியே போயிருக்காரு. அவரு ஆக்சுவலி லைவ்ல இருக்காரு. ஸோ அதனால வந்து ஃபேஸ் பண்ணி நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸ் ஆக்சுவலி இந்த சர்வீஸ் வந்து நிக்காம போனதுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். சங்கீதா கண்டினியூ பண்ணிக்கோமா. ஓகேங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. கண்டிப்பா ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி தர்றதுக்கே ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல அந்த எண்ணங்கள் வேணும். கண்டிப்பாக அந்த நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இன்னைக்கு வாழ்க்கை முறையை வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா வீட்டில் 3 வேளையும் நம்ம வீட்டில் நம்ம கையால என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளே சமைச்சு இதை பிடிச்சதெல்லாம் சமைச்சு என்னைக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்றோமோ அன்னைக்கு தான் அந்த வாழ்வியல் வந்து கரெக்டாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் நம்ம அப்படிதான் வாழ்ந்தோம். சமைக்கிறது, சாப்பிட்றது, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்தது. ஸோ அதுவே இப்போ மாற்றம் ஆயிட்டுருன்னே கண்டிப்பாக நிறைய நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாழ்க்கை முறையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, அருமையாக சொல்லியிருக்கீங்கம்மா. மிக்க நன்றிகள். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்டுடலாம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. செல்வம் ஐயா இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வாழ்க்கை முறை சார்ந்து கேள்விகள் கருத்துக்களும் இருந்தா பதிவு செய்யலாம். செல்வம் ஐயா, மூலிகை மகேந்திரன் ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, பேசுங்க. ரொம்ப நாளாச்சு குழுக்கு வந்து, இன்னைக்குதான் வர முடிஞ்சது. தலைப்பு பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. நான் ஒரு விவசாயின்ற முறையில மரபு சார்ந்த உணவுகளை வந்து பதிவு பண்ணீங்க. அதுக்கு காட்டு யானத்தை பத்தி சொன்னீங்க, உண்மைதான். அது அந்தந்த மண்ணுக்கு ஏற்றவாறு தான் அது வந்து வரும். எல்லா இடத்துலயும் எல்லாமே வந்துடாது. அது வந்து அந்த கருத்தை நல்லா ஒரு அழுத்தி சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஃப்ரிட்ஜை பத்தி சொன்னீங்க. நான் வந்து இப்போ பாலகிருஷ்ண ஐயா சொன்னார் பாத்தீங்களா, அது நான் தான், வேற யாரும் இல்லை. குழுவை பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அது நான் தான், வேற யாரும் இல்ல. அது அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி துவக்கி வச்சது நான் தான். வந்து என்ன மாதிரி இன்னும் பலரு, அதுல நான் ஒரு முக்கியமான ஆளு. அப்போ நான் பல பாடல்கள் எழுதி பாடுறாளு, உங்களை மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர், நானும் சப்ஜெக்ட் பேசுறாளு, இறை படைப்பு பேசுறாளு. அப்போ அதுல வந்து பாடலா பாடுவேன். அந்த ஒரு பாடல் ஒரு லைன் பாடுறேன், நல்லா இருக்கும். சமைத்த அன்னத்தையும் காய்கறியும் கனிகளையும் தோசை மாவுகளை சட்டினியும் சாம்பாரும் ஃப்ரிட்ஜிலே வைக்க கூடாது. அதை வைத்து விட்டால் சத்தெல்லாம் செத்து விடும். செத்த உணவுகளை உண்ணு வந்தால் உடலுக்குள்ளோ துன்பத்தை வைக்கும். அதை மாற்றி வைத்தால் உடலுக்குள்ளோ இன்பத்தை வைக்கும். மனிதா மனிதா ஒன்று மட்டும் தெரிந்து கொள், மனிதா மனிதா ஒன்று உடலை பற்றி உணவை பற்றி தெரிந்து கொள் மனிதா. இது ஒரு பெரிய பாடலு. சென்டர்ல ஒரே ஒரு வரி பாடுறேன், புரியுதுங்களா? அதனால வந்து அந்த சாப்பிட்ற முறைன்றது நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நாவில் உள்ள உமிழ்நீரும் பல்லில் உள்ள வெப்பாற்றலும் தான் அந்த தாவரம் என்ற உணவை மனிதன் என்ற உருவமாக மாற்றுகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் செய்வதே பசி. அது நாவில் உள்ளது வந்து தாய் நீர், பல்லில் உள்ளது வந்து தந்தையோட வெப்பம்.
இதுதான் தாவர உணவை மனிதன் என்ற உருவமாக மாற்றுகிறது. அந்த தலைப்பு, அந்த உமிழ்நீரை பத்திலாம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப ஒரு நிறைவாகவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இன்னைக்கு சப்ஜெக்ட் போச்சு. அதனால உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். குழுவுக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் பேசுங்க. விரைவில் நானும் ரொம்ப நாளா பேசாம இருக்கேன். விரைவில் நானும் பேசுறேன் நானு. அதனால நன்றி, மகிழ்ச்சி. மண்குழியல் பத்தி பேச போறேன் நானு. விரைவில் மண்ணை பத்தி வாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக நன்றி, மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா மிக்க நன்றிகள் ஐயா, மிக்க நன்றி. நீங்க குழுவுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். பட்டத்துக்கு கருத்துக்களும் பதிவிட்டுட்டீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. கோமதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேள்விகள் இருந்தா கேட்கலாமா? கோமதி அம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. ஹலோ கோமதி அம்மா இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, கேள்விகள் இருக்காமா? ஓகே கணேசன் ஐயா பேசுங்கம்மா. கோமதி அம்மா பேசுங்க ஆன் பண்ணி. கணேசன் ஐயா வணக்கம். டிராவல்ல வந்துட்டு இருக்கேன், அதனால பேசுங்க. நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது. நன்றி. நன்றிங்கய்யா. அன்மியூட் பண்ணுங்க. சங்கீதா உங்க வாய்ஸ் கேட்கல பாருங்க. கார்த்திக் ஐயா சாரிங்க ஐயா, அன்மியூட் பண்ணாம நான் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கேன். கார்த்திக் ஐயா கேள்விகள் இருந்தா கேட்கலாம் ஐயா. கண்ணகி அம்மா கேள்விகள் இருந்தா கேட்கலாமா, கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு செய்யலாம். கண்ணகி அம்மா ஒரு விஷயத்த மட்டும் ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி நீங்க ஒரு சார்ட் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சார்ட் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார்ட்டர். ஆக்சுவலி என்னோட பாஸ்ட் லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு பீரியட்ல யூஸ் பண்ண சார்ட் ஆக்சுவலி. ஆனா இப்போ யூஸ் பண்றோமானா யூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அந்த விஷயம் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயம். 2000 ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோன்றது மத்த டிஸ்ட்ரிக்ட் எப்படின்னு தெரியல. நான் சென்னையில இருக்கிற ஆளு. ஹார்ட்லி ஸ்பீக்கிங் ஓப்பனாவே பேசுறேன். வீக்லி 2-3 நாள் எதனா ஒரு வேலையாச்சு கம்பல்சரி ஆன்லைன்ல போடுற ஆள் தான் நானும். ஆக்சுவலி போடாமலாம் இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி மாத்துறோம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி மாட்டிக்கிறோம். ஸோ எல்லாமே லைஃப்ல சென்னையில இருக்கிற ஆளும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றேன் மேடம். இந்த விஷயத்த ஆக்சுவலி சார்ட் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. ஆக்சுவலி பசங்க படிக்காத பசங்க எல்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாம் அந்த சார்ட் போட்டு கொடுக்கும் போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பிராங்கா ஒரு விஷயத்த குரூப்லயே பதிவு பண்றேன். 10th ஆக்சுவலி எனக்கு சிக்கன் பாப்ஸ், டைஃபாய்டு ஃபீவர், கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசம் ஸ்கூல் பக்கமே தலை வைக்கல. 3-6 மாசம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சைக்கிள்ல. ஆக்சிடென்ட் ஒரு 6 மாசம் ஸ்கூலுக்கே போகல. நடுவுல ஸ்டார்டிங் போனேன், கடைசி போனேன். நடுவுல 6 மாசம் தான் இருந்ததே தெரியாது. இன் பிட்வீன் ஆக்சுவலி ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா 10th பாஸ் ஆக மாட்டான், கிட்டத்தட்ட மோர் தென் 6 months கிட்ட வரல. அப்ப சொல்லும் போது ஒரே சேலஞ்ச் தான் பண்ண, என்னால முடியும். ஆக்சுவலி எக்ஸாமே எழுத தேவையில்ல, ஆல் டிக்கெட்டே கொடுக்க மாட்டேன்றதுல நல்ல மார்க்கோட வெளியே வந்தேன். ஆக்சுவலி யூஸ் பண்ண சார்ட்னா அந்த சார்ட் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைய விஷயம் பழைய மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி விட்டுட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மிக்க நன்றிகள் ஐயா. உங்க கருத்துக்களையும் பதிவிட்டதுக்காக நன்றி. உண்மையா ஹானஸ்டா ஒத்துக்கிட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, அம்மா சொன்ன மாதிரியான வாழ்வியலுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்கம்மா, கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா ஐயா? ஓகேங்க ஐயா, மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் நாம இந்த மாதிரி தலைப்புகள்ல சந்திக்கலாமா? நன்றிகள்மா. வாழ்க வளமுடன்.